புருஷர்களும் மனைவியினிடத்தில் அன்பு கூறணும், கசந்து கொள்ளக்கூடாது. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும். மனைவியை கஷ்டப்படுத்திட்டு வாங்குகிற சம்பளத்தில் ஒன்றும் கொடுக்காம கஷ்டப்படுத்திட்டு சர்ச்சில் வந்து உட்காந்து அல்லையிலேயே போட்டு கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? நீ எனக்கு சீஷனே இல்லை, ஏமாத்துற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சீஷன் என்றால் இயேசு வாழ்ந்தபடி வாழணும், அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். நான் அதை தான் யோசிப்பேன், இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்வார்? ஆண்டவர் அதைத்தான் நான் செய்யணும். வாட் வுட் ஜீசஸ் டூ இன் திஸ் சிச்சுவேஷன்? ஒரு பிரச்சனை வருது, நம்ம பிரச்சனையே பேசுகிறோம். நான் கேட்பேன், பிரச்சனை இருக்குது அது தெரியுது, வாட் இஸ் த சொல்யூஷன்? அதுக்கு என்ன தீர்வு? பைபிளில் இருக்கு, இயேசுகிட்ட இருக்கு. பிரச்சனையே பேசாதங்க, தீர்வு என்ன? வசனம் என்ன சொல்லுகிறது? அதை நோக்கி பாருங்க. என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லுகிறார், அதை செய்யுங்க, பிரச்சனை மாறிடும். அவ்வளவுதான். நம்ம உலக மக்களை போல திங்க் பண்ணக்கூடாது. நம்ம வித்தியாசமானவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் இயேசுவின் சீஷர்கள், சீஷிகள். அல்லேலூயா சொல்லுங்க. உலக மக்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்காருங்க. ரட்சிக்கப்படாத சகோதரிகள், ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்டு கிட்ட போய் ஆலோசனை கேட்காதுங்க. அவங்க பிசாசு அவங்க மூலமா தப்பான ஆலோசனை சொல்லுவான். உங்களுக்கு நலமாய் தோன்றும், அது இயேசுவுக்கு அவமானத்தை கொண்டு வரும். பைபிள்ல இருந்து பாடுங்க, எல்லாத்துக்கும் சொல்யூஷனுங்க இருக்குது, எல்லாத்துக்கும் பதில் பைபிள் இருக்குது, இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. அதன்படி தான் இருக்கணும். அல்லேலூயா.